அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 6/5/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 61, அத்தியாயம் 10 தஃப்சீர். அல்லாஹு தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களின் நிலைகளையும் அவர்களுடைய சமுதாயத்தாரின் நிலைகளையும், ஏன் அனைத்து படைப்புகளின் நிலைகளையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் தான் அறிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றான். அத்துடன் வானங்களிலும் பூமியிலும் அணு அளவு சிறிய அற்பமான பொருளும் கூட அவனது அறிவிலிருந்தும் பார்வையிலிருந்தும் தப்ப முடியாது. அதைவிட சிறிய மற்றும் பெரிய விஷயங்களும் தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்றும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். மற்றொரு வசனத்தில், மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவன் வசமே உள்ளன, அவனையன்றி வேறு யாரும் அவற்றை அறிய மாட்டர். நிலத்திலும் நீரிலும் உள்ளவற்றை அவன் அறிகின்றான், அவன் அறியாமல் ஓர் இலை கூட உதிர்வதில்லை. பூமியின் காரிருளில் உள்ள எந்த வித்தும் ஈரமான மற்றும் காய்ந்த எந்த பொருளும் தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். மரங்கள் போன்ற உயிரற்ற பொருட்களின் அசைவையும் மேய்ந்து திரியும் கால்நடைகளின் அசைவையும் தான் அறிவதாக உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு தெரிவிக்கின்றான். மற்றொரு வசனம், பூமியில் உள்ள எந்த உயிரினமானாலும் அதற்கு உணவை பெறும் வழியை காட்டித் தருவது அல்லாஹ்வின் பொறுப்பாகவே உள்ளது. அதன் உறைவிடத்தையும் அது போய் சேர்கின்ற இடத்தையும் அவன் அறிவான். எல்லாம் தெளிவான ஏட்டில் பதிவாகி உள்ளன என்று தெரிவிக்கின்றது. பகுத்தறிவற்ற இந்த பொருள்களின் அசைவையே அறிகின்ற இறைவன் பகுத்தறிவும் கடமைகளும் உள்ள வழிபாடு செய்யுமாறு கட்டளையிடப்பட்டுள்ள மனிதர்களின் இயக்கத்தை நன்கு அறிவான் என்பதை சொல்லவும் வேண்டாமா? மற்றொரு இடத்தில், தொழுகையில் தனியாக நீர் நிற்கும் நேரத்திலும் சிரம் பணிவோருடன் சேர்ந்து நீர் நிலை மாறும்போதும் அவன் உம்மை பார்க்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதனாலேயே இங்கு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களை நாம் கண்காணிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடும்போது நாம் உங்களை கண்காணித்து நீங்கள் செய்பவற்றை பார்ப்பவனாகவும் நீங்கள் சொல்பவற்றை கேட்பவனாகவும் இருக்கின்றோம். இந்த அடிப்படையில்தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஹ்சான், அழகிய முறையில் செயலாற்றல் என்றால் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை நேரில் காண்பதைப் போன்று நீர் வழிபடுவதாகும். நீர் அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று கூறினார்கள். வசனங்கள் 62 முதல் 64, அத்தியாயம் 10. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரத்தி லா தப்தீல லி கலிமத்தில்லாஹி தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம். இதோ நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எந்த அச்சமும் இராது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அவர்கள் யாரெனில் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை அஞ்சுவோராக இருப்பவர்கள் ஆவர். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு. அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இதுவே மகத்தான வெற்றியாகும். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் இறை நேசர்கள் என்றால் யார், அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்பது குறித்து விவரிக்கின்றான். ஏக இறைவனான அல்லாஹுவை நம்பி அவனை அஞ்சி வாழ்வோரே இறை நேசர்களாவர். ஆக இறை நம்பிக்கையும் ஈமான் இறையச்சமும் தக்வா உள்ளவர்களே இறை நேசர்களாவர். அவர்களுக்கு எந்த அச்சமும் துக்கமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.